வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஒன்றும் இல்லைங்க, கையில் இருந்து ஒரு பாத்திரம் கீழே போய் அதுதான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வெல்கம் கொடுக்குறேன். வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் லைஃப் ஆஃப் வேதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இந்த கண்ணாடி எல்லாமே வச்சு இப்போ யோசிச்சு இருக்கிறது என்னென்னா, ஈவினிங் சாப்பிட்றதுக்கு என்ன. ஆக்சுவலாக இது ஈவினிங் இல்லை, நைட்டு 7 மணி ஆச்சு. 8 மணிக்குள்ளே எனக்கு டின்னர் சாப்பிடணும். ஸோ நான் இந்த சமைக்க போன விஷயம் என்னென்னா, ப்ரான்ஸ் ரோஸ்ட். இது எனக்கு ஈஸியான ஒரு விஷயந்தான் இந்த ப்ரான்ஸ் ரோஸ்ட் பண்ணது. ஸோ நான் கொஞ்சம் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். எப்படி இருக்குது என்னோடய புத்தி. ஸோ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இங்கே என் கையில் ஒரு அல்ஃபா மசாலா பேக்கெட் இருக்குது. அந்த மசாலா மட்டும் இதுக்கு போதும். தேவையான ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதில் ஆட் பண்ணி வச்சப்போம். ஸோ மேரினேட் பண்ணி ஆஃப்டர்நூனே வச்சாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்து ஒர்க் அவுட் இருந்து இதெல்லாம் பண்ணி தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது டைம் ஆகிடுச்சு. ஸோ 7 o'clock எனக்கு இது சமைச்சாதான் 8 o'clock முன்னாடி சாப்பிட்டு முடிக்க முடியும். ஸோ இப்போ என்னோடய ரொட்டீனே இப்படி தான். சில டைம் நான் அந்த ரொட்டீன் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னையிலிருந்து கொஞ்சம் கரெக்டாக இதே மாதிரி வீட்டிலே சமைச்சு பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்குது. ஸோ எப்போவும் இது நடக்கவே இல்லை. ஏன்னா இப்போது நான் நானே கிச்சனில் ஏறவே இல்லை. ஹஸ்பண்ட் தீபக் தான் எனக்கு சம்டைம்ஸ் சமைச்சு கொடுக்கணது. இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஃபுட்டு, அதுவும் இல்லைன்னா வீட்டிலிருந்து அம்மா கொடுத்து விடும். இப்படி தான் நான் சாப்பிட்னது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஆல்ரெடி கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஃப்ரை பண்ணியாக கொஞ்சம் ஆயில் இருந்தது இன்னொரு கப்பிலைக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் இந்த ப்ரான்ஸ் நான் ஃபஸ்ட்டு பட்டரில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த எண்ணெய், அந்த ஆயில் வேஸ்ட் ஆக வேணாம்னு சொல்லி அதுக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு அந்த பேனே சூடு பண்ணி அதில் ப்ரான்ஸ் ரோஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். கையில் கொஞ்சம் ஆயில் ஆகி எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டாக எனக்கு ஓசிடி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விழுவிழுப்பு ஒரு மாதிரி ஆயிலி ஃபீல் மாற்றுறதுக்காக அங்கே இருந்த ப்ரில்லு தான் யூஸ் பண்ணி, அந்த விம்முடைய டிஷ் வாஷ் பண்ண இது லிக்விடு தான் யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணது. கிச்சனில் எல்லா பாத்திரமும் விளக்கி தான் வச்சுருக்காங்க. ஆனால் கிச்சன் கொஞ்சம் டிஸார்டரில் இருக்குது. கண்டினியூஸ் ஷூட்டெல்லாம் போயதுனால இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லா இடம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கேஸ் பற்ற வச்சா தான் எனக்கு ஃப்ரை பண்ண முடியும். புஜ்ஜி ஒரு மாதிரி ஸ்டூடியஸாக உள்ளார பார்க்கும் போல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்பெக்ஸ் வைக்கணும் ஐடியா எனக்கு எப்போ தோணிடுச்சுன்னா, என் கையில் ஆல்ரெடி ஒரு நார்மல் ஸ்பெக்ஸ் இருக்குது. எதுக்குன்னா, இந்த ஃபோனெல்லாம் நோண்டி இருக்கும்போது டைரெக்டாக அதோட லைட் கண்ணில் பட வேண்டாம், அப்படி இல்லை கண்ணிலும் டஸ்ட்டு போக வேண்டாம். என்ன எல்லாமே என்னோட மென்டாலிட்டி வச்சு நான் யோசிச்சு எடுத்த ஒரு விஷயங்க. ஸோ இப்போ அதுதான் அப்பப்போ குவாலிட்டி செக் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த பேன் கொஞ்சம் சூடாகும்போது எனக்கு பட்டரில் செய்யணுது ரொம்ப பிடிக்கும். நான் வேணும்னா சப்பாத்திக்கும் பட்டர் யூஸ் பண்ணும். ஸோ இந்த பட்டர் அதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேன் சூடாயதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு, ஸோ நீங்கள் எல்லோரும் செய்யும்போது உங்களுக்கு தேவையான அளவில் எடுக்கிற மாதிரி எனக்கு எவ்வளோ தேவைன்னு தோணுதோ நான் அவ்வளோ பட்டரை யூஸ் பண்ண போகிறாங்க. சம்டைம்ஸ் லிட்டில் பட்டர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணும். எடுக்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பட்டர்னால் எந்த விஷயம் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு குட் ஃபேட் தானே. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணும். ஸோ ஷெஃப் எப்படியெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லாமே சுட்டித்தனம் காமிச்சிட்டு தான் நான் எப்போவுமே கிச்சனில் நிற்கினது. அப்பப்போ ஏதாவது பற்ற வச்சுக்கும்போது ஃபயர் கையில் படும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் அந்த பட்டருக்கு மேலே கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்ச ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அதில் ஆட் பண்ணி தான் நான் இதை ஃப்ரை பண்ண போகணுது. ஸோ அதோடைய ஃப்ளேம் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நான் தான் இப்படி எல்லாமே பற்ற வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இருக்குது. இது கரெக்ட் ஆகும்போது அதுக்குள்ளே ப்ரான்ஸ் ஆட் பண்ணும். எனக்கு எப்போதுமே எந்த ஒரு பொருள் ஃப்ரை பண்ணனாலும் அதுக்குள்ளே ஆயில் ஆட் பண்ணும்போது இந்த பேனில் கிடந்த ஆயில் நல்லாவே சூடாகுன்றதை நம்ம எதோ மேரினேட் வச்சுருக்கோமோ அந்த பொருள் அதுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு இது கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். அது எப்படி சொல்லி தரணும்னு எனக்கு தெரியலை. ஸோ என்னோடய ஆயில் பட்டர் எல்லாமே கிடந்து அது சூடாகும்போதேக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த பாக்கி இருக்கேன்னா எல்லா ப்ரான்ஸும் அதில் கரெக்டாக அந்த ஆயிலுக்குள்ளேயே ஆட் ஆகின மாதிரி இப்படியே வைக்கும். நான் என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியலை. ஸோ நான் அப்படி வச்சுட்டு இருக்கேன். இந்த ப்ரான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ வீட்டில் எல்லாமே ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு எல்லாமே முன்னாடி நான் ஸ்கூலில் காலேஜிலலாம் போகிற டைமில் எனக்கு ப்ரான்ஸ் வீட்டில் கிடைக்கும்னா அந்த ப்ரான்ஸுக்கு அளவு இருக்குங்க. நானும் இருக்கேன், என் தங்கச்சி இருக்குது. தங்கச்சிக்கும் ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா தான் மோஸ்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணனது.
இப்போ தான் எனக்கு அதெல்லாம் யோசிக்கும்போது ஒரு அளவுக்கு புரியுது. ஸோ நான் வீட்டில் ஃபஸ்ட்டு குழந்தைன்னதுனால எனக்கு வந்து ப்ரான்ஸ் பிடிக்குன்னதுனால அம்மா அம்மா கையில் இருக்கிற மீன்ஸ் அம்மாவுக்கு சாப்பிட வேண்ட ப்ரான்ஸு கூட எனக்கு தான் எடுத்து வைக்கும். ஸோ அந்த அம்மாவோட ஒரு கேர் எல்லாமே உங்கள் வீட்டிலும் இருக்கும். உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் அம்மா நம்ம அம்மா தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கണது. ஸோ அதே மாதிரி என்னோடய அம்மா வந்து இந்த எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இப்படி எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவோங்க. இல்லாததுனால ஒன் டே நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல. இல்லை இப்போ இல்லைன்னா பிக் ப்ரான்ஸ்னால் ஒரு 10-15 ப்ரான்ஸு காணும். இதில் இத்தனை ப்ரான்ஸு லஞ்சுக்கும் நைட்டுக்கும் எல்லாமே எடுக்கணும்ல. ஸோ அந்த அளவில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக என்னை வந்து அம்மா கன்சிடர் பண்ணிகிட்டே இருந்தேன். பிடிச்ச விஷயம் அவள் சாப்பிடணும். தங்கச்சிக்கும் அதே மாதிரி தான். இப்போது அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருந்தால், இப்போ அம்மா கையில் ஒரு 4 இருந்ததுன்னு வச்சுக்கோ, அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 4 ப்ரான்ஸ் எடுத்து வச்சுன்னா அம்மா 2 எடுத்துகிட்டு நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்றா எடுத்து தரும். ஸோ நம்ம அம்மாமாரே அப்படி தாங்க. ரொம்ப நமக்காக குழந்தைகள்னா அவர் அதே மாதிரி பார்த்துக்கும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா அப்பா அம்மா என்னோட கடவுள் தான். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகன்னு நினைக்கக்கூடாது. எந்த விஷயமும் பெரிய விஷயந்தான். அவர் நமக்காக என்ன பண்ணுறதோ அதோ. ஸோ எனிவே நான் ஏதோ பேசி 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 ரொம்ப தூரமாக போச்சு. ஸோ நான் எல்லா ப்ரான்ஸுமே அதில் ஆட் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒன் சைடு வேவ் ஆகிடுச்சிங்க. கரெக்டாக அதோட வேவ் வந்துடுச்சு. ஸோ அது வந்து எப்போவுமே திருப்பிடணும். அந்த ப்ரான்ஸ் எல்லாமே திருப்பிட்டு நெக்ஸ்ட்டு சைடு கூட வேக வைக்கணும். ஆனால் இது வந்து இந்த ப்ரான்ஸில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த ஆயில் போட்டாலும் அதுக்குள்ளே வாட்டரி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இப்படி தான். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லி கொடுக்குங்க இப்படி வராமல் இருக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் மேரினேட் பண்ணி ரொம்ப அதிக நேரம் ஃப்ரிட்ஜில் எல்லாமே வச்சு அதோட ஒரு வாட்டர் கண்டென்ட்டே அதிலே பட்டு இப்படி ஆயிலில் ஆட் பண்ணும்போது இப்படி ஆனதாகாம். ஸோ எனிவே நான் இதெல்லாமே வந்து மறைச்சிட்டு குக் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ப்ரான்ஸ் வந்து இன்னொரு சைடு அங்கே குக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு அப்பப்போ வந்து வாட்டர் குடிக்கணும். என்ன வாட்டருன்னா சுடு தண்ணி தான் வேணும். இந்த சுடு தண்ணி அப்பப்போ குடிக்கும்போது வெறும் சுடு தண்ணியாக இருந்தால் ஒரு லைட்டாக ஃபீல் கிடைக்காது. ஸோ அதனால நான் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இடாது. சம்டைம்ஸ் கிராம்பு யூஸ் பண்ணவே இல்லை. க்ளவ் அதுதான் யூஸ் பண்ணலை. நம்ம ஜீரகம் இல்லையா, ஜீரகம் ஐமோதகம் பட்டா இதெல்லாமே சினமன். ஸோ இந்த பட்டான்னு சொல்கிறது சினமன். ஸோ இதெல்லாமே மேபி பவுடர் யூஸ் பண்ணும், இல்லைன்னா ராயாக யூஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து நல்லா தலைச்சி ஆகும்போது மூடி வைக்கும். ஸோ அது வந்து சுடாக எனக்கு குடிக்கணும், நல்லா டேஸ்டியாக குடிக்கணும். இல்லைன்னா க்ரீன் டீ. ஸோ இப்போ வந்து நான் எனக்கும் தீபக்குக்கும் வேண்டி சப்பாத்தி எடுத்துகிட்டே இருக்கேன். எனக்கு 2 சப்பாத்தி, அவங்களுக்கு 2 சப்பாத்தி போதும். ஸோ வந்து நம்ம கரெக்டாக 2 சப்பாத்தி தான். சம்டைம்ஸ் நான் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடும். ஸோ இது போதும் நமக்கு. 3-4 அந்த அளவுக்கு எல்லாமே சாப்பிட மாட்டேன். இது போதும். ஸோ இன்னும் ஒரு சப்பாத்தி இருக்குது. இது வந்து நேற்று வாங்கி வச்ச ப்ரீ குக்டு சப்பாத்தி தான். ஸோ அதனால இது 2 டேஸாக நம்ம எடுக்கும். டேட்டு பார்த்துட்டு தான் எடுக்கணுது. இன்னும் பேலன்ஸ் இருக்குது. மேபி அது மார்னிங் நான் ஒரு நூன் டைமில் சாப்பிடுவேன். நூன் டைமில் வந்து தீபக் வந்து ப்ராட்டீன் பவுடர் அதாக இருக்குதுன்னு சாப்பிட்னது. ப்ராட்டீன் மில்க் ஷேக் அது மாதிரி ஷேக்கு தான் குடிக்கணுது. அவர் வந்து ஜிம்மிலெலாம் போயிட்டு அவருக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு டயட் இருக்குது. அவர் அதை மாதிரி தான் ஃபாலோ பண்ணது. ஸோ நான் என்னன்னா இந்த ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்து அது இன்னும் கரெக்டாக திருப்பி மறைச்சி எல்லாமே இட்டுகிட்டே இருக்குது. இப்போது இனி சப்பாத்தி வேக வைக்கணும். ஸோ ஜஸ்ட்டு சப்பாத்தி இந்த சப்பாத்தி சுட்டு எடுக்கணும். ஸோ அதுக்காக அதோட பேன் வச்சு எனக்கு சப்பாத்திக்கு அதனால கொஞ்சம் பட்டர் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். எனக்கும் அதே தீபக்குக்கும் அதே மீன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப நிர்பந்தமாக இல்லை, பட் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ நான் எப்போ அப்படி செய்யணும், தீபக்குக்கும் அதே மாதிரி தான் செய்யணுது. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ப்ரான்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கு. அண்ட் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நல்லாவே சப்பாத்தி சுடாக சுட்டெடுக்கணும். ஸோ 4 சப்பாத்தியும் சுட்டெடுக்கணும். நான் இப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அதுக்கு மேலே சப்பாத்தி போட்டு அதை கை வச்சு 2 பிடிச்சி சப்பாத்தி சுடும்போது எப்படின்னா நான் அதே மாதிரி பேன் வந்து ரொம்ப சூடு பண்ணி தான் அந்த ஆயில் ஆனாலும் இல்லைன்னா பட்டர் ஆனாலும் ஆட் பண்ணணும். பட்டர் தான் எப்போவுமே ஆட் பண்ணது, ஆயில் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாதிரி கிடைக்கும். ப்ரீ குக் சப்பாத்தி தான் எப்போவுமே சமைக்கணுது. என்னன்னா கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி தான் வந்துட்டு மாவெல்லாம் எடுத்து கரெக்டாக
கரெக்ட் பண்ணி அந்த சப்பாத்தி எல்லாமே வீட்டில் கரெக்டாக மேக் பண்ணது. இப்போ அதுக்கு எதுவுமே டைம் இல்லை, எல்லோரும் வந்து இந்த மாதிரி ப்ரீ குக் சப்பாத்தி தான் வாங்கினது. ஸோ நம்மளை அப்படியே யூஸ்ட் ஆகிட்டா. ஸோ இந்த சப்பாத்தி தான். ஸோ 2 சைடிலும் பட்டர் யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக அழகாக சுட்டெடுக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு டைமிங் இருக்குது, எத்தனை டைம் தவையில் கிடக்கணும், எந்த மாதிரி பொல்லி வரணும், அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அந்த மாதிரியே நல்ல சுடாக பட்டர் யூஸ் பண்ணி சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. ஃபைனல் பார்ட் சாப்பிடணும். 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிக்கணும். கரெக்ட் 8 மணி ஆயிருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு முடிக்கணும், அவ்வளோதான். தீபக்குக்கு அந்த டைமில் ஃபுட்டு வேணாம்னு சொல்லியாச்சு. அவர் ஏதோ ஒர்க்கில் இருந்தார். ஸோ ஒரு கொஞ்சம் வந்து வெளியில் போய் ஒரு 1 ப்ரான்ஸ் வந்து வெளியில் போய் நான் அதை எடுத்து சாப்பிட்டேன், யூஷுவல். ஸோ நான் வந்து கரெக்ட் டைமில் சாப்பிட போகிறேன். ஸோ சுடு தண்ணி வேணும். ஸோ நான் எப்போவுமே வந்து என்னோடய ஃப்ளாஸ்கில் வந்து சுடு தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கேன். ஸோ நான் எந்த ரெசிப்பியில் சொன்னேன் அந்த சுடு தண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அது வந்து சுடாக ஊற்றி இந்த ஃபுட்டு கூட நான் குடிக்கும். சம்டைம்ஸ் எனக்கு அப்படி தான் வேணும். சிலர் சொல்லும் சாப்பிட்ற டைமில் அந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு. ஸோ எனிவே எனக்கு அது தேவையானதுனால நான் வந்து அது குடிக்கும். ஸோ இந்த ஆவி பறக்கினதை பார்த்தீங்களா? இதுவும் என்னோடய சப்பாத்தி வித் ப்ரான்ஸ் நான் நல்லா அழகாக நல்லா ருசித்து சாப்பிடும். நெக்ஸ்ட் டே வரைக்கும் இதுதான் என்னோடய ஃபுட்டு. மற்ற வேலைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய் தரட்டுமா? நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு ரொட்டீன் எல்லாமே, நைட் டின்னர் ரொட்டீன் எல்லாமே எப்படி இருக்கும்? இது வந்து என்னோடய ஒரு திடீர்னு மீன்ஸ் 1 டே குயிக்காக எப்படி இருக்கும் அதுதான். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லோரும் நல்லா இருங்க. ஸோ இன்னும் ஒரு வீடியோ வர வரைக்கும் வணக்கங்க.